Hi friends, இது உங்க Learn with GMK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது supplementary 6 அதாவது 8th standard இங்கிலீஷ்ல supplementary 6 தான் பார்க்க போறோம். supplementary 6 என்ன அப்படினா homeless men and his friends a true story அப்படிங்கிறது தான். சோ இது வந்துட்டு ஒரு உண்மையான ஸ்டோரியை பேஸ் பண்ணி கொடுத்திருக்க கூடிய ஒரு கதை தான் என்னன்னா இந்த supplementary 6 அப்படிங்கிறது homeless men and his friends அப்படிங்க கூடிய ஸ்டோரி. And then நம்ம சேனல்ல இங்கிலீஷ் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 to 9th வந்துட்டு போட்டுருக்கோம். And then தமிழ் எல்லாமே நோட்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. நீங்க TNTET STT TNPSC ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படினா ஸ்கிரீன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த லெசன்ல இருக்கக்கூடிய glossary வந்துட்டு பார்க்கலாம். பூமரங்க் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டூல்ஸ்னே சொல்லலாம், ஒரு வெப்பன் மாதிரி சொல்லலாம். இதை என்ன பண்ணும் அப்படின்னா யார் வந்துட்டு எறிகிறாங்களோ அந்த எரியக்கூடிய பர்சன் கிட்டயே திரும்ப வந்துட்டு அந்த வெப்பன் வந்துட்டு வரும். ஸோ அதை வந்துட்டு என்னன்னா பூமரங்க் அப்படின்னு சொல்றாங்க. அதான் கம் பேக் டு த பர்சன் ஹூ த்ரோ இட் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா மெடிகேஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆஃப் மெடிசின் தட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட். நம்மளை வந்துட்டு குணப்படுத்துறதுக்காக நம்ம ஒரு மெடிசின் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரியான இதை வந்துட்டு மெடிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்கிரெடிபிள் அப்படின்னா அன்பிலீவபிள், அதாவது நம்ப முடியாத அப்படிங்கிறது தான் இன்கிரெடிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டிசிபேட்டிங் அப்படின்னா என்ன, எக்ஸ்பெக்டிங் அதாவது எதிர்பார்க்கறது, அதை வந்து ஆன்டிசிபேட்டிங் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது என்னன்னா நம்மளுக்கு வந்துட்டு மீனிங்ஸ் தான், சினானிம்ஸ்ல கேட்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லெசன்ல glossary மாதிரி அவங்களே மீனிங்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தான் சர்ச் பண்ணி எழுதணும். கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டோரியில இருந்து சில வேர்ட்ஸை மட்டும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க, அதுக்கான மீனிங்கை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹோம்லெஸ் அப்படின்னா என்ன, ஒரு பர்சன் கிட்ட ஹோம் இல்ல, வீடு அவன்கிட்ட இல்ல அப்படின்னா அவனை தான் ஹோம்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எ பர்சன் வித்தவுட் ஹோம் அவங்கள வந்து ஹோம்லெஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பூமரங்க் அப்படிங்கறது நம்ம ஆல்ரெடி glossary-ல பார்த்திருந்தோம். எ வெப்பன் தட் ரிட்டர்ன்ஸ் டு த ஒரிஜினேட்டர்ஸ், அதாவது யார் வந்துட்டு அதை போடுறாங்களோ அவங்க கிட்டயே அந்த வெப்பன் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகுதுன்னா அதை பூமரங்க் அப்படின்னு சொல்றோம். அடுத்து கெனைன் அப்படின்னா டாகை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய வேர்டு. அடுத்து ஸ்ட்ரே அப்படின்னா வாண்டரிங் ஸ்ட்ரீட் டாக், அதாவது அலைஞ்சு திரியக்கூடியன்னு வரும். வாண்டரிங் அப்படின்னா அலைஞ்சு திரியக்கூடிய அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரியானது தெருநாய்க்களை வந்துட்டு ஸ்ட்ரே அப்படின்னு சொல்றோம். ஹெல்த் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா ஹாஸ்பிட்டலை வந்துட்டு குறிக்குது. அடுத்து கொலீக் அப்படின்னா கோவொர்க்கர், அதாவது கூட வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தவங்களை வந்துட்டு குறிக்கிறத நம்ம கொலீக் அப்படின்னு சொல்லுவோம். அக்கம்பானி அப்படிங்கிறது கோ வித் சம்ஒன் அஸ் எ கம்பானியன், யாரையாவது ஒருத்தங்களை கூட சேர்த்துக்கிட்டு நம்ம எங்கேயாவது போறோம் அப்படின்னா அதை அக்கம்பானி அப்படின்னு சொல்றோம். ட்ரெயிலிங் அப்படின்னா ஃபாலோவிங், அதாவது வரிசையா வந்துட்டு போறது தான் ட்ரெயிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வேகிங் அப்படின்னா மூவிங் அல்லது சாக்கிங், அதாவது மூவ் ஆகிறது, இல்லைன்னா மூவ் ஆகிறது. ஷேக்கிங்னா ஒரு மாதிரி குலுங்கிக்கிட்டே போறது. ஸோ அதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா வேகிங் அப்படிங்கிற வேர்ட்ல ரெப்ரசன்ட் பண்றாங்க. ரெசிப்ரோக்கல் அப்படின்னா மியூச்சுவல் இல்லைன்னா ஷேர்டு அப்படின்னு சொல்லலாம். 2 பேர் 3 பேர் ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ அதை வந்துட்டு ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிற வேர்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொசஷன் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி. அடுத்து மிஸ்ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் இஸ் கிவன் ராங்லி, அதாவது தப்பான ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை மிஸ்ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா டீகோடிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது இதுவும் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க, ஏதாவது 1-2 கொஸ்டின்ஸ் வந்துட்டு வரும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் தி ஆல்பபெட் அக்கார்டிங் டு தயர் பொசிஷன் டு டிகோட் தி ஃபாலோயிங். ஸோ இந்த ஆல்பபெட்டுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த நம்பரை வந்துட்டு நோட் பண்ணிட்டு அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி டீகோட் பண்ணணும். பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன் எ சர்டைன் கோட் லாங்குவேஜ் இஃப் பக் அப்படிங்கிறது 30, அதாவது ஏதோ ஒரு கோட் லாங்குவேஜ்ல பக்குங்கிறத நம்ம 30 அப்படின்னு போடுறோம், ஆல்ம்ஸுங்கிறத 45ன்னு போடுறோம். அப்ப கேடட் அப்படிங்கிறத எப்படி போடணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பக்குங்கிறத எப்படி 30 கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். பிக்கு வந்துட்டு என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து யூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 21 கொண்டு வந்திருக்காங்க. ஜி பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 + 7 + 21 நமக்கு என்ன வருது 30 அப்படின்னு வருது. அதே மாதிரி ஆல்ம்ஸ் ALMSக்கு வந்துட்டு பாருங்க, ஆல்ம்ஸ்க்கு வந்துட்டு என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏக்கு வந்துட்டு 1, எல்லுக்கு வந்துட்டு 12, எம்முக்கு வந்துட்டு 13, எஸ்ஸுக்கு வந்துட்டு 19. ஓகேவா? ஸோ டோட்டலாக நம்ம போடும்போது நமக்கு 45 வந்துட்டு
கிடைக்குது. அப்போ நம்ம கேட்டட்டுக்கும் இதே மாதிரி தான் போடணும். இப்போ நம்ம வந்துட்டு கேட்டட்டுக்கு போடுறோம் அப்படின்னா சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. சிக்கு வந்து 3, ஏக்கு வந்துட்டு 1, டிக்கு வந்துட்டு 4, அதுக்கப்புறம் இ பார்த்தீங்கன்னா 5, அடுத்து டி பார்த்தீங்கன்னா 20. இப்போ இந்த 5ஐயும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணணும். 1 + 3 4, 4 + 4 8, 8 + 5 பார்த்தீங்கன்னா 13 வரும். 13 + 20 நமக்கு 33 வரும். ஓகேவா? அப்போ 33ங்கிறது தான் என்னன்னா ஆன்சர் வந்துட்டு கரெக்ட். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சர்டன் கோட் லாங்குவேஜ் இன்ஃபர் அப்படிங்கிறத 25 அப்படின்னு சொல்றாங்க, ஜெர்சிங்கிறத 28ன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஃபர் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ இன்ஃபர் அப்படிங்கிறது எப்படி 25 வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்ஃபருக்கு வந்துட்டு ஐ வரும். ஐ வந்துட்டு 9, எண்ணுக்கு வந்து 14, எஃப்க்கு வந்துட்டு 6, ஈக்கு வந்துட்டு 5, ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வருது. ஸோ இதெல்லாம் டோட்டல் போடணும். 5 + 6 என்ன வருது? 11, 11 + 9 20, 20 + 14 34 வரும். 34 + 18 பார்த்தீங்கன்னா 44, 48, 52 வரும். ஸோ 52 என்ன பண்ணியிருக்கிறாங்க? ரெசிப்ரோக்கல் பண்ணி 25 அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் அதே மாதிரி ஜெர்சி போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 82 அப்படின்னு வரும். ஸோ அந்த 82 ரெசிப்ரோக்கல் பண்ணி 28 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சாய்ஸ் அப்படிங்கிறது எப்படி வரும்? சாய்ஸுங்கிறதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சாய்ஸுங்கிறதுக்கு பார்க்கலாம். CHOI திரும்ப C அடுத்து இ. ஓகேவா? ஸோ இதான் சாய்ஸ்க்கான நம்பர். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். சாய்ஸ் சி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டைம் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம 3 + 3 ஆட் பண்ணிக்குவோம். 3 + 3 6, 6 + 5 11, 11 + 8 பார்த்தீங்கன்னா நமக்கு 19, 19 + 9 நமக்கு 28 வரும். 28 + 15 வந்துட்டு நமக்கு 38, 40, 43 வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த 43 நம்ம என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கல் பண்ணி நம்ம போடணும். அப்போ நமக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 34 தான் என்னன்னா கரெக்ட் ஆன்சர். 34 தான் என்னன்னா கரெக்ட் ஆன்சர். நம்ம 43 கொடுத்துருக்கோம், 34 தான் என்னன்னா இங்க கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்ததான் மூணாவது கொஸ்டின். இஃப் யூ சர்டன் கோட் லாங்குவேஜ் எக் இஸ் 577, ஐஸ் இஸ் 935, தென் வாட் இஸ் 8945 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்குங்கிறது 577 எப்படி கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பார்த்தாலே போதும். எக்குக்கு வந்து இஜிஜி, ஈக்கு வந்து நம்பர் 5, ஜிக்கு வந்து நம்பர் 7, அதனால 577 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை அப்படியே லெட்டராக மாற்றணும். நம்பர் என்னன்னா 8945 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 8945 அப்படிங்கிறத பார்க்கலாம். 8945 அப்போ HIDE வருது. அப்போ ஹைட் அப்படிங்கிறது தான் என்னன்னா இதுக்கான ஆன்சர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன் சர்டன் கோட் லாங்குவேஜ் YSMIR இஸ் TNHTM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ YSMIR எப்படி TNHTM எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். YSMIR பாருங்க. YSMIR, ஒய்ங்கிறது 25, எஸ்ங்கிறது 19, எம்ங்கிறது இங்க இருக்கு, அடுத்து ஐங்கிறது இங்க இருக்கு, ஆறுங்கிறது இங்க இருக்கு. ஓகேவா? இப்போ இதை வந்து என்னன்னு போட்டிருக்காங்க? TNHTMனு போட்டிருக்காங்க. ஸோ ஒய்க்கு பக்கத்துல டி எங்க இருக்குன்னு பாருங்க. ஒய்க்கு பக்கத்துல 1 2 3 4 அஞ்சாவது எழுத்தா என்ன இருக்கு? டி அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ அஞ்சாவது எழுத்தா டி இருக்கு. அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் அஞ்சாவது லெட்டர் முன்னாடி வந்து என்னது இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஒய்க்கு அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? எஸ்ன்னு பார்த்தோம் நினைக்கிறேன். ஸோ ஒய்க்கு அடுத்து எஸ் கொடுத்துருக்காங்க. எஸ் ஒய்க்கு அதாவது நம்ம ஒய்ல இருந்து 5 லெட்டர் முன்னாடி டி இருந்துச்சா, அப்போ எஸ்ல இருந்து 5 லெட்டர் முன்னாடி என் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ பார்த்துடலாம். எஸ்ஸுக்கு முன்னாடி 5 லெட்டர். இப்போ இது 1 2 3 4 5. ஓகேவா? ஸோ அஞ்சாவது லெட்டர் என் அப்படின்னு இருக்கா. அப்போ எல்லாத்துலயுமே அஞ்சாவது லெட்டர் முன்னாடி போகுது. நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது என்னன்னா GKTZO. அதுல இருந்து நம்ம அப்போ கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். GKTZO. ஓகேவா? நான் இங்க எழுதுறேன். GKTZO அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின். இப்போ இதுல இருந்து நம்ம 5 லெட்டர் வந்துட்டு கால்குலேட் பண்ணி போடணும். ஓகேவா? கால்குலேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஜிக்கு முன்னாடி 5 லெட்டர் என்னன்னா 1 2 3 4 5 என்ன வருது? பி வருது. ஸோ பிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா கேல இருந்து 5 லெட்டர் முன்னாடி. ஸோ 1 ஜே, அதாவது J1, I2, ஹச்ங்கிறது 3, ஜிங்கிறது 4, எஃப்ங்கிறது 5ஆவதா வருது. ஸோ நமக்கு எஃப்ங்கிறது வருது. அடுத்து டீக்கு முன்னாடி 5 லெட்டர் பார்க்கணும். எஸ், ஆர், கியூ, பி, ஓ. அப்போ 5ஆவது லெட்டர் நமக்கு என்ன வருது அப்படின்னா நமக்கு 1 2 3 4 5 ஓ வருது. இப்போ ஓ போட்டுக்கோங்க.
அடுத்ததாக இசட்லேருந்து 5 லெட்டர் முன்னாடி போகணும். YXWVU வருது. அப்போ நம்மளுக்கு என்ன வருது, யூங்கிறது தான் 5வது லெட்டராக வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓ. ஸோ ஓவுக்கு முன்னாடி பாருங்கள் NMLM ஜே தான் 5வது லெட்டராக வருது. ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா BFOUJ. கரெக்டானு பார்த்துடலாம். BFOUJ கரெக்டாக. ஸோ கரெக்டாக தான் போட்டிருக்கோம். அவ்வளோதான். சொந்த மாதிரி டீகோட் பண்ணுறது வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதை சப்ளிமெண்ட்ரி 6. நம்ம அடுத்த வீடியோவில் சப்ளிமெண்ட்ரி 7 த மிஸ்ட்ரி ஆஃப் த சைபர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.